எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு எப்படியோ இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாரும் ஃபுல்லாக பார்த்துருங்க, ஓகேவா? சரி வாங்க, லாஸ்ட் எபிசோடு இதில் முடிச்சிருப்போம். அப்படின்னா உண்மையாகவே ஹீரோயினோட அக்கா இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்த ஹீரோயின் கிட்ட ஹீரோவோட அக்கா சொல்கிற வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோடு இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் கேட்குறான், மச்சான் அதெல்லாம் இருக்கட்டும், எப்படியோ ஹன்லு கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் வெளியே போகிறோம்ல, அதுக்கு ஹன்லுவும் வருவாளா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுவா, அவகிட்ட ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன், பட் அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவங்க அப்பா கிட்டேயும் பேசி பார்த்தேன், ஆனால் அவள் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி மச்சான் அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் அக்கா இப்போ எப்படி இருக்காங்க, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தியே அப்படின்னு கேட்குறான். அது எப்போ ஹன்லு கிட்ட அவள் எல்லா உண்மையும் சொன்னாலோ அப்பையிலிருந்து அவளோட உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவளை பார்க்கறதுக்கு நானும் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம், நீ கவலையே படாத, அக்காவுக்கு சீக்கிரமாகவே உடம்பு சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவன் சோகமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒளிஞ்சிருந்து இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அக்கா கேட்குறா, என்னடா இன்னும் ஹன்லு என் மேலே கோவமாக தான் இருப்பாளா? கண்டிப்பாக அவள் கோவமாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷமாக அவகிட்ட நான் பொய் சொல்லிட்டு இருந்திருக்கேன், என் மேலே கோவமாக தான் இருப்பா அப்படின்னு சொல்ல, அக்கா தேவையில்லாமல் பேசாதக்கா, ஹன்லு அதெல்லாம் எதுவும் கோவமாக இல்லை, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கே தெரியுது என்னோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு. ஆனால் ஒரு நாள் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்னோட உயிரை இந்த ஹாஸ்பிட்டல்லையே விடுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்திடாத, சரியா? ஏன்னா நான் வீட்டில் இருந்த நாட்களை விட ஹாஸ்பிட்டலில் இருந்த நாட்கள் தான் ரொம்பவே அதிகம். அதனால என் உயிர் போக போகுதுன்னா தயவு செஞ்சு என்ன இந்த ஹாஸ்பிட்டல்லே சாக விட்டுறாத, வேற எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலுமே சரி சரி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சமாளிக்கிறான். இதே டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஹீரோவோட அக்காவை பார்க்கணுன்னு கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கும் மெசேஜ் பண்ணுறாங்க, நாங்கள் அவங்கள பார்க்க போகிறோம், நீ வரியா இல்லையா அப்படின்னு மெசேஜ் பண்ண, இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கள பார்க்க போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த டைமில் ஹீரோ அவங்க அம்மா அப்பாவை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி வந்தா அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம என்ன தாங்க பண்ணுறது, 10 வருஷமாக இவளோட நம்ம போராடிட்டு இருக்கோம், இவளை குணப்படுத்தணும்னு தானே நாமளும் என்னென்னமோ மெடிசன் கொடுத்து பார்த்தோம், ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தோம், ஆனால் இவளுக்கு மட்டும் ஏங்க இப்படி ஆகுது, எதுக்குங்க இவ நம்மளை விட்டு போக போகிறா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது தான் ஹீரோவுக்கு புரியுது அவனோட அக்கா சீக்கிரமாகவே இறந்து போக போகிறான்ற விஷயம். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. அப்படியே சோகமாக அழுதுகிட்டே நிற்கும் போது அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்க இவன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்னோட அக்கா சாக போகிறாளாம், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். கட் பண்ணால் இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருங்கள், நான் எல்லாருக்கும் தெரியாமல் அப்படியே எங்கள் அக்காவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறேன், அந்த டைமில் அங்கே இருக்க நர்ஸ்கிட்ட நீங்கள் பேச்சு கொடுத்து எப்படியாவது அவங்க கவனத்தை திசை திருப்புங்க, எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு பிளான் போட்டு ஃபஸ்ட்டு சென்னும் நம்ம ஹீரோ உள்ளே வராங்க. அந்த நர்ஸ் பார்த்துட்டு, அட ஐசியூக்குள்ளே நீங்கள் எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்க, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இதோ இருக்கானே இவன் என்னோட மச்சான், இவனுக்கும் எங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆக போகுது, வடா மச்சான் போகலாம் அப்படின்னு எப்படியோ உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். பட் அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோவை பார்த்த உடனே, ஓ நீ வந்துட்டியாப்பா, சரி வா கொஞ்ச நேரம் இந்த இடத்துல இரு, உங்கள் அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு போகிறாங்க. அம்மா அப்படின்னு கூப்பிட, என்னாச்சு என்னாச்சு இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அக்கா என்கிட்ட சொன்னா அவளுக்கு உன்னையும் அப்பாவையும் ரொம்பவே பிடிக்குமா அப்படின்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு சோகமாக அங்கேருந்து போகிறாங்க. இந்த கேப்பில் வெளியே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த நர்ஸ்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ யாங் சொல்கிறான், ஐயோ உங்களை ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் நம்பர் கொடுங்க அப்படின்னு ஒரு நர்ஸ்கிட்ட கேட்க, அடே மண்டையா உன்னை விட எனக்கு 3 வயசு அதிகம், ஒழுங்காக ஓடிப்போ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நம்பர் கொடுங்களேன், நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அட இப்போ நீ போறியா இல்லையா அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ண போகிறாங்க. ஐயோ சிஸ்டர் என் கையில் ரொம்ப ரத்தம் வருது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அங்கேருந்து ஹீரோயின் ஓடி வர, உடனே அந்த நர்ஸும் சரி வாங்க நான் கட்டு போட்டு விடுறேன் அப்படின்னு நகர்ந்து போகிறாங்க. இப்போ ஒரே ஒரு நர்ஸ் தானே இருக்காங்க, அதனால இவங்க எல்லாருமே ப்ளீஸ் ப்ளீஸ் உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு ஏதோ பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, இந்த டைமில் ஹீரோ இதை யூஸ் பண்ணி பின்னாடி வழியாக அப்படியே அவனோட அக்காவை கூட்டிகிட்டு ஓடி வந்துடுறான். பின்னாடியே இந்த ஃப்ரெண்ட்ஸுமே ஓடி வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் வர ஹீரோ சொல்கிறான், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, ஏய் இது என்ன உண்மையாகவே உன் கையிலேருந்து ரத்தம் வருது, நீ என்ன வேணும்னே கையை வெட்டிக்கிட்டியா அப்படின்னு ஜியா கேட்க, ஏய் அதெல்லாம் இல்லடி அப்படின்னு இவ சொல்கிறா. அந்த டைமில் தூங்கிட்டு இருக்க அக்கா எழுந்து, அட அன்லு நீ வந்துட்டியா,
எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக தானே இருக்க அப்படின்னு கேட்க, அக்கா அப்படிலாம் எதுவும் கிடையாது வாங்கக்கா அப்படின்னு அக்காவை கூட்டிகிட்டு எல்லாருமே வந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஏன்னா இந்த அக்கா வந்து அப்போ ஒலிம்பிக் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க, அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால தான். ஸோ இப்போ அங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த கேமை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களையும் கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சரி ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டோம், நம்ம எப்படியும் கிராஜுவேட் இன்னும் கொஞ்சம் நாளில் ஆகிடுவோம், அதனால வாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. பட் அப்போது ஹீரோயினோட கையை ஹீரோ அக்கா பிடிச்சிட்டு, அன்லு என்னை மன்னிச்சிடுமா, நீ என்னை வெறுக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ அக்கா கையை பிடிச்சிட்டு, அக்கா மன்னிப்பெல்லாம் தேவையே இல்லைக்கா, நான் தான்க்கா உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நாளாக எனக்கு அக்காவாக நீங்கள் இருந்திருக்கீங்கல்ல, அப்போ நான் தான்க்கா உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும் அப்படின்னு கையை பிடிக்கும் போது, அப்படியா அப்படின்னு அவங்க சிரிச்சிட்டே அப்படியே ஹீரோவோட தோள் மேலே சாஞ்சு இறந்து போயிடுறாங்க. அவ்வளோதான். இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவே அழுக வந்துடுது, எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாகிடுது. அப்புறம் அக்காவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவள் இறந்து போயிட்டான்றதை தெரிஞ்ச உடனேயே அவங்க அம்மா கோவப்பட்டு ஹீரோ கன்னத்திலே பலார்னு ஒரு அறையை வச்சுட்டு அழறாங்க. நான் என்ன தான் பண்ணுவேன், உன்னை யார் இவளை வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னது, இவ இன்னும் கொஞ்ச நாள் கூட உயிரோடு இருந்திருப்பா, ஒன்னால தான் இப்போ இவ இறந்து போயிட்டா, நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு அப்படி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவை அப்படி போட்டு திட்டுறாங்க ரெண்டு பேருமே. ஆனால் ஹீரோ வாயை திறந்து எதையுமே சொல்லவே மாட்றான். இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோவோட அப்பாவுக்கு ஹீரோவோட பாட்டி கால் பண்ணுறாங்க. பட் அவர் உடனே அவன் நல்லா தான் இருக்கா, அவள் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கா அப்படின்னு உண்மையை அவர் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை இது தெரிஞ்சால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நம்ம அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இது ஹீரோவுக்கு சரியாக படலை, ஒரு மாதிரி சோகமாகவே வெளியே வரான். அப்போ ஹீரோயின், நீ எதுக்கு அவங்கள்ட்ட உண்மையை சொல்லலை, நான் வேணும்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறா. இல்லை வேணாம், நீ இந்த உண்மையை சொன்னாலுமே அவங்க என்னை ஏற்றுக்க போகிறது கிடையாது, நீ விட்டுரு, இதை இப்படியே விட்டுரு அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் நீ மட்டும் அழாமல் இருக்க, உனக்கு அழுக வரலையா அப்படின்னு கேட்குறா. எனக்கு என்னென்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் கூட அழுக வரல, அதோட இப்போ என்னோட அக்கா சந்தோஷமாக இருப்பான்னு தான் தோணுது, அதனால் எனக்கு அழுக வரல அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. தென் அடுத்த நாள் இவன் கிளம்பி அவங்க பாட்டியை பார்க்கணுன்னு வரான். அவங்க உடனே, அட உன் அக்கா இப்போ எப்படி இருக்கா, அவளை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம் அப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷமாக கிளம்புறாங்க. ஐயோ நீங்கள் எங்கே கிளம்புறீங்க, என்னோட அக்கா நல்லா தான் இருக்கா, ஆனால் நீங்கள்லாம் போக வேணாம், இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க உடனே, ஏன் நாங்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேள்வியாக கேட்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே, அட வாமா வாமா உட்காரு, டீ சாப்பிட்றியாம்மா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. அப்போ இவளும், நான் சாப்பிட்றேன், ஆனால் இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா, நேற்று இவனோட அக்காவை தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, அவள் நல்லா இருக்காளா அப்படின்னு பாட்டி கேட்க, எங்கே இவ உண்மையை சொல்லிட போகிறா அப்படின்னு ஹீரோ இவளோட கையை பிடிக்கிறான். ஆனால் அப்போ இவளுக்கு ஒரு விஷயம் தோணுது. அது என்னன்னா, இவளுமே அவங்க அக்கா இறந்து போக போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சோகமாக இருந்திருப்பா. அக்கா நீ என்னை விட்டு போக போறியா, அக்கா டாக்டர்லாம் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பா. அட அவங்க ஏதோ தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன், நான் ஹெல்த்தியாகவும் தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க அக்கா போய் சொல்லியிருப்பாங்க. அக்கா உண்மையாக தான் சொல்கிறியா, அப்படின்னா நீ ஏன் கூட தான் இருக்கணும், எப்போதும் என்னை விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்ல, சரி எப்போதும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் இப்போ இவ யோசித்து பார்த்துட்டு, இவனோட அக்கா ரொம்பவே நல்லா தான் இருக்காங்க, அதோட நேற்று போனப்போ நான் ஃபோட்டோ கூட எடுத்தேன் பாருங்க அப்படின்னு பழைய ஃபோட்டோவை எடுத்து காமிக்க, அட அவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பட் ஹீரோ சைலண்ட்டாக வெளியே வந்து, நீ ஏன் அவங்கள்ட்ட உண்மையை சொல்லலை அப்படின்னு கேட்குறான். ஏன் சொல்லலைன்னா, நான் யோசித்து பார்த்தேன், என்னோட அக்காவும் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டா, அவள் உண்மையை மறைச்சதுக்கு பின்னாடி எந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்குமோ அதே ரீசன் தானே இப்போயும் இங்கே இருக்குது, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறா. தென் கொஞ்ச நாள்லேயே இவங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்க போகிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக எல்லோரும் படிக்கும் போது அப்போ டீச்சர் ஒரு ஃபார்ம் கொடுத்து, நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இதில் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு எந்த யூனிவர்சிட்டி போடுறதுனே தெரியல, திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ இவளை அந்த டெலஸ்கோப் இருக்கும்ல அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். இவ சிரிச்சுட்டே டெலஸ்கோப் வழியாக நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது அவன் கேட்குறான், உனக்கு தான் இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கே, அப்புறம் என்ன உனக்கு பைலட் ஆகணும்னு அதில் எழுதிட்டு அதுக்கேற்ற யூனிவர்சிட்டியே போட வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். உடனே இல்லை எனக்கு தெரியல, நான் ஆரம்பத்தில் நினச்சிட்டு இருந்தேன் என்னால் எதை வேணாலும் செய்ய முடியும்னு, ஆனால் அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது நானும் ஒரு சாதாரண பொண்ணு, என்னால் பெருசாக எதுவும் செய்ய முடியாதுன்னு. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ ஒன்றும் சாதாரண பொண்ணு கிடையாது, நீ நினச்சா எது வேணாலும் செய்யலாம், ஸோ பைலட் தான் ஆகணும்னு சொல்லி இதில் எழுது அப்படின்னு இவன் சொல்கிறான்.
இல்லை இல்லை எனக்கு அப்படிலாம் எந்த ஆசையும் கிடையாது. சரி உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்குறா. அது எனக்கு வந்து ரேடியோ சம்மந்தமான விஷயம்லாம் படிக்கணும்னு ஆசை. பட் அதுக்கு ஃபிசிக்ஸில் நிறைய மார்க் எடுக்கணும். பார்ப்போம், நிறைய மார்க் எடுத்தா நானும் அந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு இவன் சொல்லிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே எல்லார்கிட்டையும் சரி அந்த ஃபார்மு கொடுங்க அப்படின்னு டீச்சர் கேட்க, இந்த லூ இருக்கான்ல, அவன் ஏதோ இன்ஜினியர் ஆகணும்னு எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு ஜியா திட்டுறா. அட பாவி, உனக்கு செஃப் ஆகணும்னு தானே ஆசை, எதுக்குடா இதை போட்டு வச்சிருக்க, உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அட நீ வேற, எங்கள் அம்மா தான் கம்பல் பண்ணி இதை போட வச்சாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன ஏதோ ஒரு லோக்கல் காலேஜை போட்டு வச்சிருக்க, நீ நிறைய மார்க் தானே எடுப்ப, பெரிய காலேஜில் படிக்கலாம்ல அப்படின்னு இவன் கேட்க, இல்லை இல்லை வேணாம், அதுக்கு நிறைய செலவாகும், எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்க. ஹீரோயின் மாடியில் சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வேகமாக வந்து, அட இன்னும் நீ இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணலையா, இங்கே வா ஒன்று பண்ணலாம், என் ஃபார்மை நீ ஃபில்அப் பண்ணு, உன் ஃபார்மை நான் ஃபில்அப் பண்ணுறேன் அப்படின்னு மாற்றி மாற்றி ஃபில்அப் பண்ணுறாங்க. பட் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு தெரியும்ல அவங்களுக்கு என்ன ஆசைன்னு. ஸோ அதனால் அதை கரெக்டாக அந்த இடத்துல எழுதி வச்சிட்றாங்க. அப்போ ஹீரோயினும் என்னது இது அப்படின்னு கேட்க, என்ன நீ நினச்சிட்டு இருக்க உன் மனசில், நீ எப்போதுமே வானத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக பார்ப்ப தெரியுமா, சின்னதாக ஒரு பிளேன் இருந்தால் கூட அது அவ்வளோ ஆசையாக பார்த்துட்டு இருப்ப, இதுலேருந்தே தெரியுது உனக்கு பைலட் ஆகணும்னு தான் ஆசைன்னு. ஸோ இந்த ஆசையை எதுக்கு நீ வேணான்னு ஒதுக்கி வைக்கிற, உனக்கு எதை பிடிச்சிருக்கோ அதையே பண்ணு, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு ரொம்பவே அட்வைஸ் கொடுக்குறான். ஸோ ஹீரோயினும் அதையே ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக இவங்க 2 பேரும் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோலாம் அவ்வளோ நல்லா படிக்கிற கேஸே கிடையாது. பட் இந்த டைம் நிறைய மார்க் வாங்கணும்னு சொல்லி விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு டைம் இவங்க 2 பேருமே வெளியே வராங்க. ஹீரோ தான் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வரான். ஹீரோயினும் இந்த டைமில் வெளியே வந்தே ஆகணுமா அப்படின்னு கேட்க, சும்மா தான், ஆக்சுவலி பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே ஒன்று கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன், அதனால தான், இன்னைக்கு ஃபுல் டே நீ ஏன் கூட தான் இருக்கணும் சரியா அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே இன்னைக்கு என்னோட அக்கா நினைவு நாள், அதுக்காக தானே இங்கே நீ என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறா. அவனும் ஆமாம், என்னதான் உன் அக்கா இறந்து போய் 10 வருஷம் ஆனாலுமே உனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இதுதானே ஃபஸ்ட்டு, ஸோ நீ கண்டிப்பாக சோகமாக தான் இருப்ப, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே சரி அப்படின்னா பகல் முழுக்க நான் உன் கூட இருக்கேன், பட் நைட்டு நான் உன்னை ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும், அப்போ நீ என் கூட வரணும் சரியா அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறான். அங்கே போய் 2 பேரும் பிக்சர் எடுக்கலான்னு வரும்போது இவன் அப்படியே ஹீரோயின் தோல் மேலே கை போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க அவளும் சிரிச்சுட்டே இருக்கா. அதோட நிறைய பிளேஸ்க்கு போய் விளையாடுறாங்க. அப்போ ஒரு ரைட் போகும்போது ஹீரோயினை உட்கார வச்சுட்டு இவன் பாட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறான். என்னன்னு கேட்டால் சீட் இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரி நீயும் என் கூட உட்காந்துக்கலாம்ல அப்படின்னு கேட்க, வேண்டாம் வேண்டாம், நான் உட்காந்தா அது உடஞ்சிரும், நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு ரைடு போகும்போது ஹீரோயினை பார்த்து இவன் அப்படியே ரசிச்சுட்டே இருக்கான். அப்போ ஒரு கட்டத்தில், சரி அன்னைக்கு நீ என்ன சொன்ன, ஆலியை நீ லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல, இப்போ நான் ஆலியே கிடையாது, அப்போ நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் போது, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம 2 பேருக்குமே ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது அப்படின்னு இழுத்துட்டு, சரி சரி டைம் ஆச்சு வா அப்படின்னு ஹீரோவை அப்படியே இழுத்துட்டு வந்துடுறா. இவனும் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்க, அது நான் வருஷம் வருஷம் எங்கள் அக்காவோட நினைவிடத்துக்கு வந்து இந்த ஏரிக்கிட்ட நின்று கத்துவேன், என் அக்கா கிட்ட எனக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே சொல்லுவேன், கேட்கவே ரொம்ப காமெடியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அப்படின்னு இவன் சோகமாக உட்காந்துருக்கான். சரி உங்கள் அக்கா இறந்ததுக்கப்புறம் நீ அழறதே இல்லை போல இருக்கு, ஏன் அழமாட்டுற அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல, எனக்கு அழுகையே வரல அப்படின்னு இவன் சொல்கிறான். நீ நடிக்கிற நல்லாவே தெரியுது அப்படின்னு டக்குன்னு எழுந்து, அக்கா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்க்கா, ஆனால் இனிமேல் என்னோட ட்ரீமை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் இப்போயும் பைலட்டாக தான் ஆக போகிறேன், இதை கேட்கும் போது உனக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு அப்படியே கத்துறா. உடனே கத்திட்டு ஹீரோவை பார்த்து, சரி நீயும் எழுந்து உன் அக்கா கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லு, எழுந்து எழுந்து கமான் அப்படின்னு சொல்ல, எழுந்து அக்கா அப்படின்னு சொல்கிறான். என்னடா அக்கா நல்லா சத்தமாக கத்துடா அப்படின்னு சொல்ல, அக்கா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்க்கா அப்படின்னு சத்தமாக கத்த ஆரம்பிக்கிறான். அப்படி கத்துறதுல அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறான். தென் அதுக்கப்புறம் இப்படி கத்திட்டு 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா அப்பா குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவ டேரெக்டாக கிட்ட வந்து, இல்லை நீங்கள் இதுக்கு மேலே என்கிட்ட இருந்து மறைக்க வேணாம், நீங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, இதே டைமில் ஹீரோ வீட்டுக்கு போகிறாரா, அந்த இடத்துல ஹீரோவோட அப்பா வந்து, இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருக்க போகிறது கிடையாது, நானும் அம்மாவும் அப்ராடுக்கு போகிறோம், 2 வருஷம் கழிச்சு தான் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இங்கே ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு டிவோர்ஸ் பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாமா, உன்னோட எக்ஸாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹீரோயின் உடனே, இல்லை நீங்கள் எக்ஸாம் வரைக்கும்லாம் அப்ளை பண்ண வெயிட் பண்ண வேண்டாம், எனக்கு புரியுது, என்னோட அக்கா இறந்து போனதுக்கப்புறமா நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இல்லை, எனக்கு புரியுது, நானுமே சந்தோஷமாக இல்லை, ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவள் எதுவுமே மறுப்பு பேசாமல் வந்துடுறா.
இதே டைம்ல ஹீரோவுமே சோகமா ஹீரோயினுக்கு கால் பண்றான். கால் பண்ணி சரி இன்னுமா நீ தூங்கல அப்படின்னு கேட்க, என்னோட அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு இவ சொல்றா. ஓ அப்படியா, என்னோட அப்பா அம்மாவும் என்னை விட்டுட்டு அப்ராடுக்கு போக போறாங்களாம் அப்படின்னு இவன் சொல்றான். என்னது, அவங்கள்ட்ட நீ போக வேண்டான்னு கெஞ்சலையா அப்படின்னு இவ கேட்குறா. இல்லையே, நான் ஏன் கெஞ்சணும், அதெல்லாம் நான் கெஞ்சலையே. ஆமாம், டிவோர்ஸ் பண்ணிக்க வேண்டான்னு நீ உன் அப்பா அம்மா கிட்ட கெஞ்சலையா அப்படின்னு இவன் கேட்குறான். இல்லையே, நான் எதுக்கு கெஞ்சணும், அவங்க விருப்பம், அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு, இங்கே பாரு, தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மாவை அப்ராடுக்கு போக வேணான்னு சொல்லு. அப்படி நீ இப்போவே அதை சொல்லலைன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரொம்பவே வருத்தப்படுவ அப்படின்னு இவ சொல்ல, அதே மாதிரி உன் மனசில் இருக்க விஷயத்த உன்னோட அப்பா அம்மா கிட்டே சொல்லு, இல்லைனா நீயும் வருத்தப்படுவ அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறானுங்களே தவிர ஒன்றும் பேசின பாடா தெரியல. பட் கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஹீரோவில் வேகமாக அவங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி ஓடி வராரு. அங்கே போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட, போகாதீங்க, நீங்கள் போகாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போகாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பா அவங்க அம்மா, என்னை மன்னிச்சிருப்பா, நான் போய் தான் ஆகணும், உன் அக்கா இறந்ததுக்கப்புறம் எங்களால் முடியல அப்படின்னு போகிறாங்க. என்னது அக்கா அக்கான்னு சொல்லிட்டே இருக்கீங்க, அக்கா மட்டும்தான் உங்களோட குழந்தையா, நான் உங்களோட குழந்தை கிடையாதா என்ன, எப்போ பாரு ஏன் அவளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கீங்க, சின்ன வயசுலேருந்து நீங்கள் என் கூட இருந்தீங்களா, முதல்ல அதை சொல்லுங்கள். எப்போ பாரு ஐயோ என்னை மன்னிச்சிருப்பா, ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்குது, கொஞ்ச நேரம் இருப்பா, நான் வந்துடுறேன், இப்படி சொல்லிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டே தான் இருந்தீங்க, இப்போ ஒரேடியாக பிரிஞ்சு போகிறதுக்கு பார்க்குறீங்க, அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறான். அப்பா அவங்க அம்மா, இங்கே பாரு, எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், உன்னோட அக்கா இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலை விட்டு அவள் தான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை அவள் என்கிட்டையும் கேட்டா, நான் பண்ணலை, ஆனால் நீ பண்ண, அதை புரிஞ்சிக்காம நான் உன்னை திட்டியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு, அதே சமயம் எங்களால் இங்கே இருக்க முடியாது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு போகிறாங்க. இங்கே ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கிட்ட, உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், அது என்னன்னா, அக்கா இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கா உங்கள் ரெண்டு பேரையும் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு, அவளை காப்பாற்றணும்னு நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளவோ ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னான். எனக்கு தெரியும், அக்கா இறந்து போனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்கன்னு, ஆனால் அக்காவுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறா. இதை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேருக்குமே அழுக வருது. அப்போ ஹீரோயின் அம்மாவும், நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உன் அக்காவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு அப்புறமா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணமே இல்லை, இவர்கிட்டையும் பணம் இல்லை, அதனால இவர் மேலே எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. அவள் இறந்து போனதுக்கு அப்புறமா உனக்கும் இப்படி ஒரு நிலமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பணம் சம்பாதிக்கணும்னு ஓடிட்டே இருந்தேன். ஆனால் இதில் உன்னை கவனிச்சிக்கணுன்ற விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன், என்னை மன்னிச்சிரு. உங்கள் அக்கா இறந்ததுக்கு அப்புறமா நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, அதை நாங்கள் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை, என்னை விட நீங்கள் ரெண்டு பேரும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன், இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் விருப்பப்படி டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பிரிஞ்சு போனால் கூட நீங்கள் என்னோட அப்பா அம்மா தான், உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு இருக்க அன்பு கண்டிப்பாக போகாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. இங்கே ஹீரோவோட அம்மாவும் கிளம்புறாங்களா, அவங்களுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. சின்ன வயசுலையும் இதே மாதிரி தான் ஹீரோவை விட்டுட்டு போயிருந்துருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வர ஓடி வந்து வேகமாக ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா கூட அவங்க இல்லை, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா அம்மாவும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கிளம்பிடுறாங்க. தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா எல்லாமே நார்மலாக ஆரம்பிக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் லூ அவங்க அம்மா கிட்ட நான் செஃப்பாக தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அடி வாங்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக யுவான் வந்து தடுக்கிறா. அண்ட் இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதி கடைசி நாளுமே வந்துடுது. அப்போ கிளாஸில் எல்லாரும் ஒன்றா ஃபோட்டோ எடுக்கும் போது டக்குன்னு ஹீரோவையும் ஹீரோயினையும் மட்டும் நிற்க வச்சுட்டு எல்லாருமே உட்கார இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூச்சமாக போயிடுது. தென் லாஸ்ட் டே இப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னைக்காவது லவ்வை சொல்லிடலாம் அப்படின்னு ஹீரோ கிட்டே போகும்போது மிஸ் யூ மச்சான் அப்படின்னு யாங் வந்து ஹக் பண்ணிக்க அவனால் சொல்லவே முடியல அன்னைக்கு. பட் எல்லோரும் கடைசியாக மாடிக்கு போய் ஒன்றா நின்று கத்துறாங்க. அவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னவா மாறணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, அதனால் எல்லா ஆசையுமே சொல்லி கத்திட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கட் பண்ணால் 2 மாதத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் என்னதான் தனித்தனியாக காலேஜுக்கு போயிருந்தாலுமே இப்போ அகெயின் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க சென் இருக்கான்ல, அவன் ஜியாவுக்காக ஸ்பெஷலாக செயினே வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதே மாதிரி லூ எல்லாருக்காகவுமே ஸ்பெஷலாக சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான கிஃப்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, உங்களுக்கான ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாரு. அதில் ஹீரோ வந்து, ஹாய் யாங், உனக்கு என்ன ஞாபகம் இருக்குது தானே, எப்படி நீ என்னை மறப்ப, ஏன்னா 10 வருஷமாக ஒரே பெஞ்சில் உட்காந்து ஒன்றா தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம்ல, எப்படி நீ என்னை மறப்ப,
நம்ம 3 பேரும் எப்போதும் கதை பேசிகிட்டே இருப்போம். டீச்சர் எப்போ பாரு நம்மளை திட்டி கிளாஸை விட்டு வெளியே நிற்க வச்சிருவாங்க. அந்த நாள்லாம் மறக்கவே முடியாதுல்ல. அதோட லூ, நீ ரொம்ப நல்லா சமைக்கிற. உன்னை வச்சு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ண கண்டிப்பாக நான் பெரிய பணக்காரன் ஆகிடுவேன். அப்புறம் ஜியா, நீ ஏன் எப்போதும் தொணன்னு பேசிகிட்டே இருக்க? அப்புறமா யுவான், இவ்வளோ நாளாக எங்கள் கூட நீ இருந்துட்ட. பட் காலேஜில் யாராவது உன்னை கலாய்ச்சாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லு, ஆளாக நான் வந்து நிற்கிறேன், ஓகேவா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசிட்டு, அப்புறம் ஹன்லு, உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஹீரோவே நேரடியாக வந்து, இது ரொம்ப முக்கியமான விஷயம், உன்கிட்ட நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதை சொல்லணும்னு ட்ரை பண்ணி அது ஏதோ கொலாப்ஸ் ஆகி போய் அடுத்து நான் உன்னை ப்ராங்க் பண்ணேன்னு போய் சொல்லி என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனால் இதுக்கும் நடுவில் எனக்கு உண்மையாகவே உன் மேலே எப்போ லவ் வந்ததுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஒருவேளை அன்னைக்கு என் அக்காவோட கையை பிடிச்சிருந்தியே அப்போ லவ் வந்திருக்கலாம். இல்லைனா அன்னைக்கு என்னை ஹக் பண்ணிட்டு அழுதியே அப்போ லவ் வந்திருக்கலாம். இல்லைனா எனக்கு அன்னைக்கு ஹேர் கட் பண்ணி விட்டியே அப்போ, இல்லைனா உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு கூட வந்திருக்கலாம். எனக்கு எப்போ உன் மேலே லவ் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ வந்ததால் என் வாழ்க்கை ரொம்ப அழகாயிடுச்சு. என்னோட கஷ்டத்தில் என்னோட சந்தோஷத்துலன்னு எப்போதுமே நீ என் கூட இருந்த. நீ என் கூட இருந்த மொமெண்ட்ஸால் மட்டும்தான் என்னோட யூத் லைஃப் இவ்வளோ அழகாக மீனிங்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயின் அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகி கிஸ் பண்ணுங்க அப்படின்னு கத்த ஹீரோ வந்து நெத்தியில் மட்டும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அதோட ஹீரோயின் ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு போகணும் வாங்க அப்படின்னு எல்லாரையுமே லைட் ஹவுஸ்க்கு மேலே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல எரி நட்சத்திரம் விழும், அதுக்கிட்ட நம்ம ஏதாவது வேண்டிப்போம், பட் அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் ஒரு பட்டம் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த பட்டத்தை எடுத்து காமிச்சு இதில் நம்ம எல்லாரோட பேரையும் எழுதி பறக்க விடுவோம் அப்படின்னு எல்லார் நேமையுமே எழுதுறாங்க. அந்த டைம்லேயே அங்கே எரி நட்சத்திரம் விழ ஆரம்பிச்சிருது. உடனே எல்லாருக்குமே என்னென்ன ஆசை இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்லி கத்துறாங்க. யுவான் சொல்கிறா, இந்த உலகத்திலே நான் தான் நம்பர் 1 டான்ஸராக இருக்கணும்னு. லூ சொல்கிறான், இந்த உலகத்திலே நான் தான் நம்பர் 1 செஃப்பாக இருக்கணும்னு. ஹீரோயினும், நான் ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய பைலட்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைகளை அப்படியே சொல்லி கத்திட்டு கையில் இருக்க பட்டம் இல்லையா அதை அப்படியே பறக்க விடுறாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளே எங்களோட யூத் ஸ்டேஜ் இப்படி நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்ததாலேயே ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருந்தது, நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. ஓகே, ஃபைனலாக இந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததானே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? வேற ஒரு ட்ராமாவில் பார்க்க